இன்னைக்கும் போஸ்டர்ல நம்ம பார்த்திருப்போம் விழித்தெழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு காலைல நான் நான் கர்த்தரோடு நான் தியானித்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரத்துல 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். சோ இன்னொரு வசனம், இதுக்கு ஒத்த வசனம் ஏசாயா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ரெண்டு இடத்துலயுமே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் என்னது? எழும்பி பிரகாசி. இந்த இடத்துல என்ன சொல்லுது? நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, 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 விழித்திரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்களை விழிக்க பண்ணுவாரு, இல்ல எழுந்திருக்க பண்ணுவாருன்னு வசனம் இல்ல. எப்படி இருக்குன்னா, நீ எழுந்திருந்தா இருக்கு. சோ நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா, ஆண்டவர்ட்ட இல்ல, நம்மகிட்ட இருக்கு. நம்ம இன்னும் சில விஷயங்கள்ல இருந்து எழும்பாமல் இருக்கிறோம். இன்னும் நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். சோ இன்னைக்கு எழும்ப வேண்டும். எதுல எழும்ப வேண்டும்ங்கிறதை நான் இன்னைக்கு தெளிவாக நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சோ இது நான் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் ஒரு வருங்கால தலைவர்களாக, ஒரு லீடர்ஸாக நான் எண்ணி இந்த விஷயத்தை நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். சோ நம்ம எல்லாரும் நம்ம நினைக்கலாம், நான் வீக், நான் புதுசு, எனக்கு எதுவும் தெரியாது, இல்ல என்னெல்லாம் இப்படி எதிர்பார்க்காதீங்க, இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு செட் ஆகாது அப்படிலாம் யோசிக்க கூடாது. என்றால் நம்ம இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நபராக, இல்ல ஒரு வீட்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, இல்ல ஏதோ சம்பந்தப்பட்ட எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்காலத்தை, உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க எப்படிப்பட்ட தலைவர்களாக, எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராக, ஊழியக்காரிகளாக இருக்க போறீங்கிறதே ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். எனவே தான் நானும் அந்த ஒரு விசுவாசத்தோடு உங்கள்ட்ட நான் பேச ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் மரித்து போயிருக்கிறாங்க. மரித்து போயிருக்கிறாங்க இன் த சென்ஸ் என்னன்னா, அவங்க எல்லாம் தூங்கிட்டு இல்லன்னா, அவங்க அவங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி வச்சுக்கலாம். அவங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படாத ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்ப விட்டு நீ கொஞ்சம் வெளிய வந்துருப்பா. அந்த குரூப் கூட நீ இருக்காத. இன்னும் நெறைய பேருடைய கண்கள் திறக்கப்படல. இன்னும் நெறைய பேர் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. நீயும் தூங்குகிற கூட்டத்துல இருக்காத. வசனம் சொல்லுகிறது, தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்குமாம். அப்போ இன்னைக்கும் நம்ம நெறைய விஷயத்துல தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூங்கிக் கொண்டிருந்தோம்னா, நான் பிசிக்கல் ஸ்லீப்பிங்க குறிச்சு நான் பேசல. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் அந்த விஷயத்த குறிச்சு பேசுறேன். இன்னைக்கும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ள நம்ம நெறைய விஷயத்துல தூங்கிட்டு இருக்கோம். ஸோ தூங்குறதுங்கிறது விஷயம் மெட்டஃபோரிக்கலா எடுத்துக்கலாம், லிட்டரலா எடுத்துக்க வேணாம். இப்போ நீங்க கிரிக்கெட்ல, ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா, காட் நேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த பால் அவங்களால கேட்ச் பண்ண முடியாது. பால் மேல வரும்போது அவங்க வேற எதையோ கற்பனை யோசிச்சுட்டு இருக்கும்போது, "ஏன்பா தூங்கிட்டா இருந்த?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான். இன்னைக்கு நம்ம உலகத்துல நெறைய பேர் பிசிக்கலா நம்ம விழிச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய ஸ்பிரிச்சுவல், நம்முடைய மென்டல் மென்டல் இதெல்லாம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். இப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, "நீ கொஞ்சம் விழித்திரு." ஏன்னா பேதுருட்ட கடைசியா சீசர்கள்ட்ட சொல்லும்போது, "நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்." இந்த விழித்து வேக்கப் அப்படின்னு சொல்றாரு. "நீ முழிச்சிட்டு இரு" அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துடைய விஷயத்துல நீ மயங்கிறாதப்பா. ஏதோ கண்ண கட்டி விட்ட மாதிரி போயிறாத. அப்படியே நீ எல்லாரும் மாதிரி இருந்துறாத. நீ கொஞ்சம் தனியா டிஃபரெண்டான ஒரு ஆள்ப்பா. அதனால கொஞ்சம் நீ டிஃபரெண்டா தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்ல வருகிறார். ஓகே. அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் நம்மள பிரகாசிப்பிக்கிறாராம். அப்ப எதுக்காக இத விழித்திருக்க சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனத்த வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். அப்ப தூங்குறவங்கள ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, அவங்கள ஞானமற்றவர்கள்ப்பா. அவங்கள ஞானமற்றவர்களைப் போல நீ நடவாமல், ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த தூங்குகிற கூட்டத்துல ஆண்டவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, அவங்கள ஞானமற்றவர்கள். அவங்கள மாதிரி நீ நடக்காத, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடக்கணுமா. அதான் சொல்றேன். நம்ம கேர்லெஸ், இந்த விழித்திராமல் அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்லுவேன் தெரியுமா? இந்த ஏதாவது டிராபிக்ல போயிட்டு சரியா நம்ம போகலன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? "ஏம்பா தூங்கிட்டா வண்டி ஓட்டுற?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா போணும். இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம தூங்கிக்கிட்டே வாழ முடியாது. கேர்லெஸ்ஸா வாழ முடியாது. அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினைக்காதப்பா. நீ ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப கவனமா வாழ வேண்டிய வாழ்க்கை இது. ஓகே. ஏன் கேர்ஃபுல்லா வாழணுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்க. ஏன்பா இவ்ளோ ஹைப் குடுக்குறீங்க? தூங்காதன்னு சொல்றீங்க, விழிச்சிருங்கிறீங்க, தூங்குற தூங்குற கூட்டத்த வச்சு எழுந்துருங்கிறீங்க, ஞானமற்றவர்களைப் போல நடக்காதீங்கங்கிறீங்க, கவனமா நடங்க. ஏன் ஏன் அப்படி நாங்க நடக்கணும்?
அப்படின்னு கேட்கறதுதான் சொல்றாரு. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் பொல்லாதவைகள். எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கப்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம், உனக்கு ஆண்டவர் 50 வருஷமா, 60 வருஷமா, 70 வருஷமா, 80 வருஷமோ அந்த உலகத்துல கொடுத்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் இறந்துட்டாங்க. 30 வயசுல சார்லி கிர்க் இறந்துட்டாரு. 43 வயசுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. சின்ன சின்ன வயதுல. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கு. ஏன்னா ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு டைம்ல நம்ம வந்து தூங்க முடியாது. ஒரு சுத்தி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. நம்ம தூங்கவும் கூடாது. எப்பவுமே அலர்ட்டா தான் இருக்கணும். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீங்க இருந்துட்டு கொண்டிருக்கிற டைம்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான டைம்ஸ். சோ இதுல இருந்து நீங்க வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்ல வருகிறார். அப்ப என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆகையால் மதியற்றவர்களா இராமல் தெளிவா சொல்றாரு பாருங்க. மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்? ஏன் டைம யூஸ் பண்ணிக்கணும்? ஏன் கவனமா இருக்கணும்? இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, அவருடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளணுமாம். அப்ப எதுல கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா, அவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுல கேர்ஃபுல்லா இருப்பா. நீ அத கண்டுபிடிச்சு, அத நீ என்ன பண்ணணுமோ, டைம வேஸ்ட் பண்ணாம பண்ணு. இதுதான் நான் உனக்கு குடுக்குற ஒரு கட்டளை. இன்னொரு ஒரே ஒரு வசனம், இதற்கு ஒத்த ஒரு வசனம் என்ன இருக்கு அப்டின்னா, ரோமர்ல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். இந்த வசனம்லாம் புரியாத மாரி இருக்கும். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா? காடோட பெர்ஃபெக்ட் பிளான். சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, அவருடைய பெர்ஃபெக்ட் பிளான் என்னப்பா? என் லைஃப்ல ஆண்டவர் வச்சிருக்கிற பெர்ஃபெக்ட்டான பிளான் என்னது? என்ன குறிச்சு அவருடைய பிளான் என்னது? திட்டம் என்னது? அவருடைய பர்ப்பஸ் என்னது? இத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இத செஞ்சு செஞ்சீங்கன்னா தான் நீங்க டேஸ யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த முந்தின முந்தின வசனம் சொல்லுது, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? உங்க மேல இருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் தான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நீங்க யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லை என்றால், நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். பட் அவருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து கொள்ளாமல் செய்கிற எல்லா டைமும் நம்முடைய டேஸ நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எவ்வளவு நாட்களை நம்ம வீணடித்துக் கொண்டிருக்கோம்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் முதல்லே சொல்ட்டேன். இப்ப எங்கள எதுக்கு இதுல நீ இழுக்குற? நாங்க பாட்டு எங்களுடைய வேலைய பார்க்குறோம், சாப்பிடுறோம். எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. நாங்க அத செஞ்சுட்டு இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட்ல வரலாம். நான் இந்த விஷயத்த உங்கட்ட ஷேர் பண்றதுக்கான காரணம் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க எல்லாம் வருங்காலத்துல ஆண்டவருக்கென்று ஒரு தலைவர்களாக, இன்னைக்கு ஒரு சுவிசேஷகர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்லுகிற ஒரு தூதர்களாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்தப் போகிறார். எனவே தான் இந்த விஷயத்த நான் உங்கட்ட தெளிவா பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதுங்கள் வசனம் சொல்லுகிறது. உலகத்தோடயே ஒட்டு வாழணும்னு ஆசைப்படாதீங்கப்பா. உலகத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்படாதீங்கப்பா. நீங்க கர்த்தருடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன பண்றாங்களே, நானும் அதே பண்றேனே. இவங்கலாம் இப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களே, நானும் அப்படி இருந்துக்கிறேனே. இவங்கலாம் இதெல்லாம் செய்றாங்களே, நானும் அப்படி யோசிக்காதப்பா. உலகம் என்ன யோசிக்குதோ அதே மாதிரி நீயும் யோசிக்காத. உன் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறத கொஞ்சம் உட்கார்ந்து நீ கண்டுபிடி. கண்டுபிடி. நீ மற்றவங்களைப் போல மதியற்றவனாய், ஞானம் இல்லாதவனாய் நடந்துக்காத. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. சார்லி கிர்க் குறிச்சு போன வாரம் நம்ம பேசணும். சார்லி கிர்க் 18 வயசுல காலேஜ் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, டர்னிங் பாயிண்ட் USA அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இயக்கத்த ஸ்டார்ட் பண்ணாரு. யோசிச்சு பாருங்க. 18 வயசுல காலேஜ் டிராப் அவுட் ஆகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? "உனக்கு எப்படி ஃபியூச்சர் என்ன ஆகும்? நீ என்ன பண்ண போற? நீ படிக்கிறத விட்டுட்டு என்ன பண்ண போற? இதனால உனக்கு எதிர்காலம் இருக்கான்னு?" நெறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனா அவரு செஞ்ச 31 வயசு தான். இறந்துட்டாரு. ஆனா அந்த 31 வயசுல எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் இம்பாக்ட் பண்ணியிருக்காரு. எத்தனை மில்லியன்ஸ் ஆன பீப்பிள், அதுவும் அவர் நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இன்னைக்கு இத்தனை லட்சம் ஜனங்களை கத்தற்கென்று ஆதாயப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்னு அமெரிக்கால வந்த நியூஸ் என்ன தெரியுமா? நெறைய பேரு சார்லி கிர்க்கோட மரணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கே போகாத நெறைய ஜனங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய பேர் நெறைய வருடம் கழித்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நெறைய பேரு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அவருடைய மரணத்திற்கு பின்பதாக மறுபடியும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய மரணம் கூட எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது பாருங்க.
அப்ப என்னன்னா, சார்லி கர்க் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்பதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஒரு ஷார்ட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கூட, அந்த ஷார்ட்டான வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட கிரியேட். ஸோ எத்தனை வருடம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. 31 வருடம் தான். இயேசு கிறிஸ்துவோட கம்மியா வாழ்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட 33 வருடம் வாழ்ந்திருக்கிறார். ஆனா 31 வயதிலேயே இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த உலகத்துல ஒரு மனிதனால் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை சார்லி கர்க் கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? அதேபோல உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல. ஓல் அதாவது இந்த உலகத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? சித்தம் என்ன? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பரிபூர்ண சித்தம். இன்னைக்கு நம்ம வந்து அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரமும் கிடையாது. அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அவசியமும் இல்ல. எனவே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே நான் ஒரு வேலை செய்றேன். இந்த வேலையில என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க. என் குடும்பத்த ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க. இது ஒரு லைன், இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நம்மலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறு இல்ல. வாழ்றோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் ஆசை. அதுதான் ஆண்டவருடைய ஆசை. எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கணும். அதான் என்னுடைய ஜெபமும் கூட. எல்லாரையும் ஆண்டவர் வந்து உயர்த்தணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. ஆனா, கொஞ்சம் டைம ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஆண்டவர் ஏன் இந்த உலகத்த படைச்சாரு? ஏன் மனுஷன படைச்சாரு? ஏன் என்ன படைச்சாரு? எதுக்கு என்ன வஞ்சி எதுக்கு என்ன ஏன்ட்ட அவர பத்தி சொல்லி என்ன ஏன்ட்ட எதுக்கு அவரு ஏன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் அவருக்கு என்ன செய்யணும்? இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறோமான்னு தெரியல. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இவ்வளவுதான் நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு இருக்குது. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? இல்லன்னா இந்த உலகத்தை குறிச்சு உங்க நோக்கம் என்ன? எதுக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கிறீங்க? எதற்காக இந்த மனிதனெல்லாம் படைச்சீங்க? எதற்காக இந்த தேசத்துல இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது? எத்தன நாட்கள் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம்? எத்தன நாட்கள் நம்முடைய ஜெபத்துல இதெல்லாம் ஆண்டவர்ட்ட கேட்கிறோம்? கேட்டு பாருங்க இனிமே. இதுவரைக்கும் நம்ம சுயநலமான ஜெபங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என் லைஃப் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக, நமக்கு இந்த வாழ்க்கையில ஏன் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. எதற்காக ஆண்டவர் என்ன படைச்சாரு? என்னை ஏன் இப்படி ஆண்டவர் நடத்துறாரு? என்னை ஏன் இப்படி ஆண்டவர் இப்படிலாம் செய்றாரு? இதெல்லாம் நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவர் இதெல்லாம் நம்மட்ட எதிர்பார்க்கிறாரு. ஸோ, இந்த மாதிரி விஷயத்த நம்ம கேட்கும்போது தான் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நான் முதல்ல சொன்னேன். சிலருக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாதது போல தெரியும். நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கணும்? எனக்கு என் பிரச்சனைய யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல. என் குடும்பத்தில் உள்ள கவலைகளை யோசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்ல. இதுல உட்கார்ந்துட்டு ஆண்டவர் ஏன் உலகத்த படைச்சாரு? ஆண்டவருடைய சித்தம் என்ன? என்ன குறிச்சு ஆண்டவருடைய சித்தம் என்ன? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய லைஃப் மீனிங்ஃபுல்லா மாறுறதுக்கு ஸ்டெப்பு உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட்டாக செய்ய மாட்டார். இன்னைக்கு ஒரு மனுஷன் நீங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு பொருள ஒரு மனுஷன் உருவாக்குனா கூட அதுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கும். எந்த ஒரு பர்ப்பஸும் இல்லாம எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். எந்த ஒரு பொருளையுமே மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. சாதாரண ஒரு பின்ல இருந்து ஒரு பெரிய ராக்கெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அப்போ ஒரு உயிரற்ற பொருளுக்கே ஒரு பர்ப்பஸோட உருவாக்கப்படுகிறது என்றால், நம்ம ஜீவன் உள்ளவங்களா இருக்கிறோம். நம்மட்ட ஆத்துமா இருக்கு, ஆவி இருக்குது, சரீரம் இருக்குது. ஸோ நமக்கு ஆண்டவர் ஒரு பர்ப்பஸ் வச்சிருக்கிறாருங்க. நம்முடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ணணுங்க? கர்த்தருடைய சித்தம் உணர்ந்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், வசனம் அடுத்த வசனம் சொல்கிறது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும், கீர்த்தனைகளினாலும், ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மலாம் கேதரிங் வச்சிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கேதரிங்ஸ்லாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம கேட்கும்போது, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல கிளிக் ஆகும். நெறைய பேருக்கு கிளிக் ஆயிருக்கும். ஸோ இந்த விஷயம் நான் தப்பா பண்றேன். ஸோ இந்த விஷயத்த நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இதே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி ஒவ்வொரு நாட்களும் சின்ன சின்ன விஷயங்கள். எல்லா நாளும் நமக்கு கிளிக் ஆகலனா கூட, என்னைக்காவது ஒரு நாளாவது நமக்கு ஆண்டவர் நம்மட்ட பேசியிருப்பார். இத நீ செய்யாத. இல்ல சில விஷயத்த நம்ம புரிந்து கொண்டிருப்போம். இப்போ முதல்ல நமக்கு பாட்டு பாடுறோம். பாட்டு பாடுறது கூட வேஸ்ட் கிடையாது. நம்ம பாட்ட வந்து நம்ம டைம் பாஸ்க்காகவோ, சரி ஏதோ ஒரு கடமைக்காக பாடுறோம். ஒரு ட்ரெடிஷனலா பாடுறோம். அப்படி கிடையாதுங்க. பாட்டு அடுத்தவங்கள பாட்டுனால புத்தி சொல்லணுமா? நம்ம பாடுற பாடல் கூட அடுத்தவங்களுக்கு புத்திமதியா போணும். அப்போ ஒருத்தர் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள வளர்க்கிறதுக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். பாட்டுகள்னால, கீர்த்தனைகளினால, இந்த மாதிரி ஆவிக்குரிய கூட்டங்களினால, கேதரிங்ஸ்னால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி, நெருங்கி, நெருங்கி போக, போக கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிந்து கொள்வோம். ஸோ இதுல மீட்டிங்ஸ் இது மட்டும் நமக்கு போதாதுங்க. இன்னைக்கு நம்ம காலையிலயும் வர்றீங்க. நெறைய பேர் நைட்டும் வர்றீங்க. 6 மணி பிரேயருக்கும் வர்றீங்க, 9 மணி பிரேயருக்கும் வர்றீங்க. இது மட்டும் நமக்கு போதாது. நீங்க தனியா உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க.
வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஆசீர்வாத வசனத்துக்காக அல்ல. உங்க என்ன என் லைஃப்ல நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க. நான் வாசிக்கும்போதே எனக்கு என்ன திட்டத்த வச்சிருக்கிறீங்க? பவுல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் பேசினோனே, பவுல்ட்ட இருந்து வந்த முதல் ரெஸ்பாண்ட், "ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்?" அப்படின்னா, என் மேல நான் என்னப்பா பண்ணணும்? இவ்வளவுதாங்க. ஆண்டவர் உங்கட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான். நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் என்ன பண்ணணும்? எத்தன பேர் நம்ம இந்த வார்த்தைய கேட்கிறோம் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே நீங்க இத பண்ணுங்க. நீங்க இத செய்யுங்க. நீங்க இத பண்ணுங்க. இதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோமே தவிர, எத்தன பேரு நம்முடைய ஜெபத்துல, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்ப்பா? இந்த உலகத்துக்காக நான் என்ன பண்ணணும்? உங்க ஊழியத்துக்காக நான் என்ன பண்ணணும்? இந்த வார்த்தைய நம்ம எத்தன பேர் கேட்கிறோம்? இந்த ஜெபத்த நீங்க பண்ண ஆரம்பிங்க. நான் நெறைய டைம் இந்த விஷயத்த நான் Zoom மீட்டிங்ல பேசியிருக்கிறேன். நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? இந்த வார்த்தைய நீங்க அடிக்கடி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே நீங்க என்ன உருவாக்குனதுக்கு நோக்கம் இருக்குதப்பா. நீங்க சும்மா என்ன உருவாக்கல. நீங்க என்ன நேர போக்குக்கு என்ன உருவாக்கல. திருவிளையாடல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல இருந்து இறைவன் எல்லாத்தையும் இயக்குற மாதிரி, அவருக்கு நமக்கு டைம் பாஸ் ஆகல. அதனால நம்மள வச்சு விளையாடுற மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்ம மேல அவருக்கு டைம் பாஸ் ஆகலன்னு நம்மள உருவாக்கலங்க. நம்ம மேல ஒரு நோக்கத்தோட, ஒரு ஒரு பர்ப்பஸோட நம்மள உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள நீங்க வளர்க்குறீங்க. ஒரு நோக்கத்தோட வளர்க்குறீங்க. அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாகி இப்படி ஆகணும், இல்ல ஒரு பெரிய ஆளாகணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா உங்க பையனோ, உங்க பொண்ணோ சம்மந்தமே இல்லாம ஆண்டவர் அவங்கட்ட கேட்கறாங்க. "அம்மா நான் சும்மாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்ல. எதுவும் செய்ய விருப்பம் இல்ல. நான் சும்மாவே வீட்ல இருந்துக்கிறேன்னா" எல்லாத்துக்கும் கஷ்டமா தானே இருக்கும். இப்ப உன்ன படிக்க வச்சிருக்கிறேன். உன்ன இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இவ்வளோ விஷயம் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன். நீ வேலைக்கே போக மாட்டேன், இல்ல படிக்கவே மாட்டேன். நான் இப்படியே வீட்ல சும்மாவே இருக்கிறேன்னு சொன்னா, எல்லா பெற்றோர்களுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த பிள்ளைகள் மேல நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த பிள்ளைகளை படிக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த பிள்ளைக்கு இவ்வளோ செலவு பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சும்மா செலவு பண்ணல. சும்மா வீட்ல உட்கார்ந்து தூங்கட்டும்ங்கிறதுக்காக செலவு பண்ணல. ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்க பசங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரும் அதே போல தான். நம்ம மேல நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய முழு சரீரத்தையும், அதாவது அவருடைய உடம்புல இருக்கிற முழு ரத்தத்தையும் குடுத்து உங்களுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறாரு. நம்மலாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நம்மலாம் கிரயத்துக்கு. உங்க பசங்களோ, பொண்ணோ நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு எதுவுமே செய்யல. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா. நம்ம ஆண்டவர அப்படிதான் கேட்கிறோம். நீங்க என்ன பண்ணீங்க? அவர் உங்களுக்கு ரத்தத்த குடுத்து வாங்கி வச்சிருக்கிறாருங்க. நம்மலாம் ஃப்ரீ கிடையாது. அவர் வாங்கியிருக்காரு நம்மள. சோ, அப்ப நம்ம அவரால வாங்கப்பட்டதுனால, அவரு நமக்கு மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறாரு. நீ எனக்காக என்ன பண்ண போற? நம்ம எத்தன நாள் யோசிச்சிருக்கோம். ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்? அத குறிச்சு நமக்கு என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. உங்க பிள்ளைகள் உங்கள குறிச்சு யோசிக்கவே இல்ல. உங்க பிள்ளைகள் உங்க லைஃப்ல உங்கள ஒரு ஆளாவே மதிக்கல. சரி, நீ உங்கட்ட இருந்து எல்லா பெனிஃபிட்ஸும் வாங்கிட்டாங்க. படிக்க வச்சீங்க, உங்க சொத்த வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு உங்கள ஒரு ஆளாவே பொருட்படுத்தலன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம ஆண்டவர்ட்ட அப்படிதான். அவர்ட்ட இருந்து எல்லா பெனிஃபிட்ஸும் வாங்கிடுறோம். அவர்ட்ட இருந்து எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கிடுறோம். ஆனா அவர ஒரு பொருட்டாவே நம்ம எண்ணவில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் நம்ம மேல நெறைய திட்டங்கள், ஆசைகள் வச்சிருக்கிறாருங்க. அவரு என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு. ஃபோர்ஸ் பண்ணி நான் உன்ன கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கேன்ப்பா. அதனால நீ அடிமை. நீ அத செஞ்சு தான் ஆகணும். அப்படி அவர் சொல்லவே மாட்டாரு. நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை தன் பெற்றோரை இவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்வார்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க எல்லாருக்கும் நான் சேர்ந்து சொல்ல ஒரு விஷயம், அவர் என் மேல என்ன பிளான்ங்க வச்சிருக்கிறார்? அவருடைய சித்தம் என்ன? நம்ம மேல கூட கிடையாது. நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு. ஆனா, அவருடைய எண்ணம் என்ன? இந்த உலகத்தை குறிச்சு அவர் என்ன யோசிக்கிறார்? அவருடைய சித்தம் தான் என்ன? என்னத்த தான் அவர் யோசிக்கிறாரு? எத்தன பேர் யோசிக்கிறீங்க, கடவுள் என்னத்த தான் யோசிச்சுட்டு இருக்காரு டெய்லி? அவருடைய பிளான் தான் என்ன? இந்த உலகத்த ஏன் படைச்சாரு? இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் யோசிச்சா நம்மள லூசுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப தேவையில்லாத வேலைப்பா அதெல்லாம். எத்தனையோ விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இத உட்கார்ந்து நீ யோசிச்சுட்டு இருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா யோசிக்கணுங்க. ஆண்டவர் ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்த உருவாக்குனீங்க? ஏன்ப்பா உங்கள இவ்ளோ துரோகம் பண்ணாலும் நீங்க ஏன் திரும்பி திரும்பி மன்னிக்கிறீங்க? எங்க மேல ஏன் இவ்ளோ அன்பு வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் யோசிச்சா தான் அவருடைய சூழ்நிலையை, அவருடைய மனநிலைமையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்ம யோசிச்சு பாருங்க. நெறைய பேரு ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவங்கட்ட ஹெல்ப்புக்காக நிப்பாங்க. ஹெல்ப் கேட்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. எல்லா பெனிஃபிட்ஸும் வாங்கிப்பாங்க. ஆனா, அந்த மனுஷனை குறிச்சு ஒரு காரியமும் இவங்களுக்கு தெரியாது. அவங்க கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு என்ன வீட்ல பிரச்சனை இருக்குதா? அத பத்திலாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்கட்ட இருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் வாங்கிருவாங்க. ஆனா, ஹெல்ப் பண்ணவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? அவங்க கஷ்டப்படுறாங்களா? ஃபீல் பண்றாங்களா? அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா? இல்லையா? இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மனிதன் சுயநலமாய் இருக்கிற ஒரு மனுஷன். ரொம்ப சுயநலமானவன் இந்த மனிதன்.
அதே போலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட சுயநலமா இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆனா எத்தனை நாள் உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுக்கு என்னப்பா வேணும்? நம்ம கேட்டிருக்கோமா? உங்களுக்கு என்னப்பா வேணும்? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா, அப்பா நல்லா செய்வாங்க. நம்ம ஒரு வார்த்தை கூட திரும்பி உங்களுக்கு பசிக்குதா? நீங்க சாப்பிட்டீங்களா? நம்ம லைஃப்ல அப்படி நெறைய பேர நம்ம மீட் பண்ணியிருப்போம். நம்ம அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா திரும்பி ஒரு வார்த்தை கூட அவங்க நமக்கு "நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்கள நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும் நமக்கு. "என்னப்பா நான் உனக்கு இவ்ளோ பண்ணேன். நீ ஒரு ஒரு பேருக்கு கூட நீ நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிறியே" அப்படின்னு இருக்கும். அப்போ இதை போல தான் இந்த உலகத்துல நம்மளும் ஆண்டவரே நெறைய டைம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எனக்கு நமக்கு எவ்வளவோ பண்ணிட்டாரு. ஆனா திரும்பி ஒரு பேருக்கு கூட ஆண்டவரே நான் உங்களுக்கு என்னப்பா பண்ணணும்? அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. சோ அவருடைய சித்தம் என்னங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பரிபூரண சித்தம் என்ன? ஆனா இந்த தலைப்பு விழித்தெழுன்னு நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டுட்டு விழித்தெழுங்கங்க. மறுபடியும் தூங்குறவங்களோட சேர்ந்துராதீங்க. இந்த உலகம் நெறைய பேருக்கு அவருடைய சித்தம் தெரிஞ்சும், அந்த சித்தத்த செய்யாம உலகம் போற பாதையில போயிட்டுருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். நெறைய பேருக்கு இன்னும் சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்ல. அதுக்குரிய தேவையும் இல்ல. என் வாழ்க்கை, என் லைஃப் நான் போயிட்டுருக்கேன். அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தோட நம்ம சேர்ந்துறக்கூடாது. நம்மலாம் விழித்து எழ வேண்டும். நம்மலாம் மயக்கி வச்சிருக்கிறாங்க. "அப்பா இதுதான்ப்பா உண்மை. இதுதான்ப்பா வாழ்க்கை. இப்படிதான்ப்பா வாழ முடியும். இதுதான்ப்பா நீ செய்யணும்." அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரித்திடக்கூடாதுங்க. அந்த கூட்டத்தோட சேர்ந்துராதீங்கங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் வசனம் சொல்கிறது, "ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆயிருக்கிறதுப்பா." உன் காலத்த வேஸ்ட் பண்ணிறாத. உனக்கு நான் 70 வருஷம் டைம் குடுத்துருக்கேன். இந்த 70 வருஷத்துல நீ வேற ஏதோ செய்றேன் செய்றேன்னு சொல்லி உன் டைம வேஸ்ட் பண்ணிறாத. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு நேரத்த நீ வேஸ்ட் பண்ணிறாத. அந்த உலகத்துல நான் உனக்கு 70 வருஷத்த குடுத்தது, நீ சும்மா சாப்பிட்டு தூங்குறதுக்காக கிடையாது. நீ சும்மா சாப்பிட்டு ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு, என் கடமை முடிஞ்சுட்டுன்னு போறதுக்காக கிடையாது. உன் மேல என் திட்டம் இருக்குது. எல்லாரும் வேஸ்ட் பண்ற மாரி நீயும் உன் டைம வேஸ்ட் பண்ணிறாத. நீயும் உட்கார்ந்துட்டு எந்திச்சோம், போனோம், சாப்பிட்டோம், தூங்குனோம், முடிஞ்சது வாழ்க்கை. அப்படி போயிறாத. என் 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 பிளான் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்க. உட்கார்ந்து கேளு என்ட்ட. பேசு என்ட்ட. தினமும் என் கூட உட்கார்ந்து நீ பேசு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல ஒவ்வொரு நாளும் சஞ்சரிப்போம். ஸோ பிளான கண்டுபிடிச்சிட்டோம்னா, அது ஆண்டவருக்கும் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். நம்முடைய லைஃப்க்கும் அது சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம். என் லைஃப்ல இந்த உலகத்த குறிச்சு கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு கண்மூடித்தனமா நம்ம உலகத்துல செய்தித்தாள்கள்லயும் யாரோ சொல்றதையும் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோங்க. உண்மையில சில டைம் சர்ச்ல கூட நம்ம சொல்றத கண்மூடித்தனமா நம்புறோம். அவங்க சொல்றது உண்மையா, தப்பான்னு கூட தெரியாது. ஆனா நம்முடைய லைஃப் அப்படிதான் இருக்கு. கண்மூடித்தனமா யாரோ ஒரு சொன்ன விஷயத்த நம்பி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், "நீங்களும் தானே சொல்றீங்க, நாங்க இதை நம்பணுமா?" அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க வேதாகமத்தை திறந்து வாசிங்க. கர்த்தர் உங்கட்ட என்ன சொல்றாரோ கேளுங்க. அவருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மலாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் போல நம்ம மைண்ட்ல ஒரு விஷயத்த புரோகிராம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உலகம் நம்ம மைண்ட்ல புரோகிராம் பண்ணி வச்சிருக்குது. சோ அததான் நம்ம அந்த புரோகிராம் படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த இதுல நீங்க அந்த ட்ராப்ல விழுந்துராதீங்கங்க. இந்த உலகம் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்ராப்ல விழுந்துராதீங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்துக்கோங்க. நீங்க புரிந்து கொள்ளும்போது இந்த உலகத்திற்கு விகற்பமா இருப்பீங்க. இந்த உலகம் உங்கள டிஃபரெண்டா பார்க்கும். உலகம் உங்கள ஏற்றுக்கொள்ளாது. ஆனாலும் பரவாயில்லங்க. கர்த்தர் உங்கள ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு சார்லி கிர்க்க நெறைய பேர் டிஃபரெண்டா பார்த்தாங்க. நெறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. பரவால்ல. பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு உங்கள உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால தான் சொல்றேன், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். பரவால்ல. ஆனா நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் மட்டும் தரிச்சிராதீங்க. உலகம் இதெல்லாம் சொல்லுது, உலகம் இதெல்லாம் செய்யுதுன்னு அந்த ஒரு உலகத்துக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிராதீங்கங்க. இந்த மரித்தோரின் கூட்டத்துல விழுந்துராதீங்கங்க. ஞானமற்றவர்களுடைய கூட்டத்துல நீங்க போகாதீங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு நல்லா இருக்கிற மாரி தெரியும். ஆனா நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு இது நம்ம செயல்பட வேண்டிய நேரம். இது தூங்குற நாட்கள் கிடையாது. விழித்து எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்புகிற நேரம். யாராவது என்ன தூக்கி விட வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. யாரும் வரமாட்டாங்க. நீங்க தான் உங்கள எழுப்பி, நீங்க தான் தூங்கணும். நீங்க தான் எந்திக்கணும். எந்திரிச்சு கர்த்தருடைய வேலைய செய்ய ஆரம்பிங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய ஒரு இம்பாக்ட் இந்த உலகத்துல கிரியேட் பண்ணுவார். சோ நான் தான் முதல்லயே சொன்னேன். நீங்கலாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நீங்கலாம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய், ஒளியா இருக்க போறீங்க. சோ இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு நான் மறுபடியும் சொல்றேன். உங்க வாழ்க்கைய தேவன் ஒரு அசாதாரணமான ஒரு இம்பாக்ட்ஃபுல் லைஃபாக
அநேகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு லைஃபாக, அநேகரை கர்த்தருக்குள்ள இழுக்கிற ஒரு லைஃபாக, அநேகருக்கு நல்ல வழிகளை காட்டுகிற ஒரு லைஃபாக, பாவத்தின் பிடியில இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற ஒரு லைஃபாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். சோ என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்னது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இந்த வேர்ட் உங்களுக்கு வந்து சில டைம் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, பரிபூர்ண சித்தம்னா என்னன்னு நான் சொல்றேன். அவருடைய பெர்ஃபெக்ட்டான பிளான். என் பிளான் கிடையாது. நம்ம நெறைய டைம் நம்ம பண்ற தப்பு. என் பிளான தான் ஆண்டவர நிறைவேத்த சொல்றோம். ஆண்டவரே எனக்குள்ள பிளான் இதுப்பா, என் திட்டம் இதுப்பா, இத நீங்க செஞ்சு குடுங்கப்பா அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். அவருடைய பிளான் என்னங்க? அத செய்ய ஆரம்பிங்க. உங்க லைஃப்பும் நல்லா இருக்கும். ஆண்டவரும் சந்தோஷப்படுவாரு. இந்த உலகமும் நல்லா இருக்கும். சோ எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சோ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுவோம். நாட்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. நமக்கு அதை குறிச்சு நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டேஸ் ஆர் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம விழித்திருந்து டைம வேஸ்ட் பண்ணாம கேர்ஃபுல்லா நடப்போம். கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென்.